ஹே ஆல் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க் பற்றி போட சொல்லி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க் பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம். ஸோ கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்ககிட்ட வந்து குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி வந்து குரூப் ஆஃப் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, சரியா? இதை வந்து ஒரே என்டிட்டிக்குள்ளே போட்டு வைக்கிறது பேர் தான் அது கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க், சரியா? இப்போ உங்ககிட்ட ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல போட்டு வைக்கிறது பேர் தான் அது கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க். அந்த ஃப்ரேம்ஒர்க் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஓகேவா? ஒரே இடத்துல போட்டு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது ஒரு சில இடத்துல வந்து கேட்பாங்க, சரி அரேயை வந்து நம்ம பண்ணலாமே, அரேயை வச்சு நம்ம வந்து வேல்யூஸ்லாம் வந்து ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணலாம், எதுக்கு நம்ம கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து 2, 3, 4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அரே வந்து இதுக்கு ஒத்துக்கும், ரைட்டா? இப்போ இதுவே நீங்கள் அரே வந்து 5.6, 2, 1, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அரே வந்து இதை ஒத்துக்காது. பிகாஸ் இது வந்து ஹோமோஜீனியஸ் வேல்யூ, இது வந்து என்னது ஹெட்டிரோஜீனியஸ் வேல்யூஸ், ஓகேவா? இது ஹோமோஜீனியஸ் வேல்யூ, இது என்னது ஹெட்டிரோஜீனியஸ் வேல்யூஸ். அதனால தான் அரே வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் வேல்யூஸை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும், ஹெட்டிரோஜீனியஸ் வேல்யூஸை அக்செப்ட் பண்ணிக்காது. அதுவும் இல்லாமல் அரே வந்து ஃபிக்ஸட் சைஸ், சரியா? அரேவோட லென்த் வந்து என்னது ஃபிக்ஸட் சைஸ். பட் கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க் வந்து ஃபிக்ஸட் சைஸ்லாம் கிடையாது, நீங்கள் அன்லிமிட்டடாக வந்து வேல்யூஸை நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஒரு சின்ன அப்டேட், நம்ம தட்டோன் ப்ரோக்ராமில் ஜாவா பேச்சஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கம்மிங் 21st ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் ஆகுது வீக் டேஸ் பேச்சஸ்க்கு. அண்ட் செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். அண்ட் டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 PM இருக்கும். வீக்கெண்ட் பேச்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 19th ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் செஷன்ஸ் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் இருக்கும். அண்ட் டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 AM to 9:30 AM. கோர்ஸ் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 months இருக்கும். அண்ட் மோட் ஆஃப் டீச்சிங் வந்து ஆன்லைன் தான். அண்ட் டீச்சிங் லாங்குவேஜ் வந்து தமிழில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 4,000. இது யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, இது மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி மாதிரி இருக்கா, நாங்களாம் ஜாயின் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஸ் யூஷுவல் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2,500 தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 23, 24, 25 பாஸ்ட் அவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 4,000 இருக்கும். அண்ட் தென் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் சிலபஸ். நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் ரீச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், இன்க்ளூடிங் அட்வான்ஸ் ஜாவா கவர் ஆகும். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் வந்து 18th ஏப்ரல் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது 8 PM to 9 PM இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்ட் பேச்சஸ் வந்து ரெண்டு பேருமே வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா டெமோ வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ உங்களை வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கிளாஸோட லிங்க் வந்து சென்ட் பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து டெமோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்ஷியல் பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இன்டர்ஃபேஸ், கியூ இன்டர்ஃபேஸ், செட் இன்டர்ஃபேஸ் அண்ட் மேப் இன்டர்ஃபேஸ், மொத்தம் இந்த 4 இன்டர்ஃபேஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க் ஒர்க் ஆக போகுது. ஓகே, ப்ராக்கெட்டில் வந்து ஐ கொடுத்துருக்கேன், ஐ மீன்ஸ் இன்டர்ஃபேஸ். ஓகே, லிஸ்ட் இன்டர்ஃபேஸ், அதுக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அரே லிஸ்ட், வெக்டார், லிங்க்டு லிஸ்ட். ஓகே, இவங்களாம் யார் அப்படின்னா இவங்களாம் வந்து கிளாஸ், சரியா? இவங்களாம் யாருன்னா கிளாஸ். ஓகே, யாரோட கிளாஸ்னா லிஸ்ட் இன்டர்ஃபேஸோட கிளாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கிளாஸுக்கு லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து பேரண்ட், ஓகேவா? அரே லிஸ்ட்டுக்கு பேரண்ட் யாரு? லிஸ்ட் இன்டர்ஃபேஸ். வெக்டாருக்கு யார் பேரண்ட்? லிஸ்ட் இன்டர்ஃபேஸ். லிங்க்டு லிஸ்ட்டுக்கு பேரண்ட் யாரு? லிஸ்ட் இன்டர்ஃபேஸ். அதே மாதிரி தான் கியூ இன்டர்ஃபேஸ்க்கு சைல்டு யாரு? ப்ரையாரிட்டி கியூ. அதே மாதிரி ஹேஷ் செட், லிங்க்டு ஹேஷ் செட், ட்ரீ செட், இந்த மூணுத்துக்கும் பேரண்ட் யாரு? இந்த 3 கிளாஸுக்கும் பேரண்ட் யாருன்னா செட் இன்டர்ஃபேஸ். அதே மாதிரி ஹேஷ் மேப், லிங்க்டு ஹேஷ் மேப், ட்ரீ மேப், இந்த மூணுத்துக்கும் யார் வந்து பேரண்ட்னு கேட்டாங்க அப்படின்னா மேப் இன்டர்ஃபேஸ். ஸோ இது எல்லாமே இன்டர்ஃபேஸ், இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே கிளாஸஸ், ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க்கை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இதில் யார் இருக்காங்க அப்படின்னா அரே லிஸ்ட் இருக்காங்க, ஓகேவா? அரே லிஸ்ட் அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் தி கிளாஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது வந்து லிஸ்ட் இன்டர்ஃபேஸில் ஒன் ஆஃப் தி கிளாஸ் இது, ஓகேவா? ஓகே, இப்போது நேம் வந்து அரே லிஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் இன்டர்வியூவில் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும், ஓகேவா? நீங்கள் குழப்பி படிக்கிறத விட இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும், நீங்கள் சொல்லிடலாம்,
ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் அழகாக வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது பேரண்ட் லிஸ்ட். சப்போஸ் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுறேன். ஓகேவா? பெஸ்ட் சூட்டட் ஆப்ரேஷன் வந்து ரிட்ரிவல் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னது ஹெட்ரோஜீனியஸ், டூப்ளிகேட், நல் அக்செப்டன்ஸ், இன்சர்ஷனோட டிஃபால்ட் கெப்பாசிட்டி. ஓகே, இதெல்லாம் என்ன நம்ம படிக்கிறத விட புரிஞ்சுக்கணும். இப்போ இது என்ன அப்படின்னா அரே லிஸ்ட் வந்து இதோட நேம். ஓகே, பேரண்ட் வந்து லிஸ்ட்டு. ஓகே, இதுவும் நமக்கு தெரியும். பெஸ்ட் சூட்டட் ஆப்ரேஷன் ரிட்ரீவல். ஓகே, ரிட்ரீவல் அப்படின்னா என்னென்னா இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பக்கெட் இருக்குது. ஓகே, இந்த பக்கெட்டில் வந்து உங்ககிட்ட க்ரீன் கலர் பால், எல்லோ கலர் பால், ரெட் கலர் பால் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நிறையா வந்து பால்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஆனால் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்டு ஒரே ஒரு பாலை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரிட்ரீவல். ஓகே, தட் மீன்ஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி இதை எடுக்கணும். இதை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து சம் யூசேஜ். ஓகேவா? அந்த எடுக்கிறது பேர் தான் ரிட்ரீவல். ஓகே, இந்த ரிட்ரீவல் பர்பஸுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா அப்படியே இங்கே வந்து பாருங்கள், செகண்டரி இன்டர்ஃபேஸில் சீரியலைசபிள், குளோனபிள், ரேண்டம் ஆக்சஸ்னு இருக்கும். சரி, செகண்டரி இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்னா சீரியலைசபிள், குளோனபிள், ரேண்டம் ஆக்சஸ், இந்த 3 இருக்குல்ல, இதில் 3ஆவது மட்டும் பாருங்கள். ரேண்டம் ஆக்சஸ்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு ரிட்ரீவல் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்ககிட்ட 1 2 3 4 5 6 7 அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு 7 நம்பர் இருக்குது. ஓகேவா? இந்த 7 நம்பரில் நீங்கள் 4 வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சரியா? அப்போ 4 நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நீங்கள் டைரெக்டாக போயிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா ரேண்டமாக போயிட்டு இப்படி ஆக்சஸ் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? நீங்கள் 1 கிட்ட போயிட்டு நீ 1ஆ இல்லை நீ 2வா இல்லை நீ 4ஆ இல்லை 3ஆ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தேவையில்ல. ஓகேவா? இப்போ இது வந்து 4ஆ இருக்குமா இல்லை இது 4ஆ இது 4ஆன்னு சொல்லிட்டு கேட்க தேவையில்ல. நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன செய்யலாம் அப்படின்னா 4 போய் ஆக்சஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ ரேண்டம் ஆக்சஸ் வந்து அதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, செகண்டரி இன்டர்ஃபேஸ்னால் என்னது அப்படின்னா உங்களோட பேரண்ட் யார்? லிஸ்ட் இன்டர்ஃபேஸ். சரியா? அப்போ லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரைமரி இன்டர்ஃபேஸாக இருக்கப்ப உங்களுக்கு செகண்டரி இன்டர்ஃபேஸ் யார் அப்படின்னா சீரியலைசபிள், குளோனபிள், ரேண்டம் ஆக்சஸ். ஓகேவா? இது சீரியலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், இது க்ளோன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த இன்டர்ஃபேஸ்லாம். ஓகேவா? ஓகே, ஹெட்ரோஜீனியஸ் எஸ், டூப்ளிகேட் எஸ், நல் அக்செப்டன்ஸ் எஸ், இன்சர்ஷன் ஆர்டர் எஸ், டிஃபால்ட் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு 10. ஓகே, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ் வேல்யூஸை அக்செப்ட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அரே லிஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். உங்களால் வந்து மிக்சட் வேல்யூஸை தர முடியும். ஓகே, டூப்ளிகேட் அக்செப்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் வந்து 1, 2, 3, அகைன் 1 கொடுத்தீங்கன்னா இதை வந்து இது அக்செப்ட் பண்ணுமா அக்செப்ட் பண்ணான்னு கேட்டால் தாராளமாக டூப்ளிகேட் வேல்யூஸை இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? அதே மாதிரி நல் அக்செப்டன்ஸ், உங்களால் நல் வேல்யூஸை தர முடியுமான்னு கேட்டால் தாராளமாக உங்களால் நல் வேல்யூஸை தர முடியும். ஓகே, இன்சர்ஷன் ஆர்டர் எஸ்ஸான்னு கேட்டால் ஆமாம். ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து 1 2 4 1 0 1 இந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் எப்படி வரும்னா நான் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அதே மாதிரி எனக்கு அவுட்புட் வரும். 4 1 0 1 இதே வேல்யூஸ் தான் வரும். எனக்கு ரேண்டமாக வந்து வேல்யூஸ் வந்து ஷஃபிள் ஆகி வராது. ஸோ எனக்கு இன்சர்ஷன் ஆர்டர் வந்து இது அப்படியே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? டிஃபால்ட் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு 10. ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக அது கெப்பாசிட்டி வந்து 10ஆக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் வேல்யூஸை கொடுக்குறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? அதான் வந்து டிஃபால்ட் கெப்பாசிட்டி. ஓகே, செகண்டரி இன்டர்ஃபேஸ் சீரியலைசபிள், குளோனபிள், ரேண்டம் ஆக்சஸ், வெர்ஷன் 1.2, அதாவது ஜாவா வெர்ஷன் 1.2ல இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா java.util பேக்கேஜ். ஓகே, சரி, இதோட எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து நான் ப்ராஜெக்டையும் பேக்கேஜும் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். அரே லிஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, நான் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளாஸில் வந்து நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி மெயின் மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அரே லிஸ்ட்டுக்கு நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். எதுக்காக நம்ம அரே லிஸ்ட்டோட ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும்னா உங்களுக்கே தெரியும் ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணால்தான் அதோட ப்ராப்பர்ட்டிஸாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் அரே லிஸ்ட்டோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். a ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகே, இப்போ இந்த அரே லிஸ்ட்டோட ஆப்ஜெக்ட் எப்படி வருது? ஏன்னா அரே லிஸ்ட்ன்றது என்னது? ஒரு இன்பில்ட் கிளாஸ் தானே. அந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த அரே லிஸ்ட் கிளாஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். அரே லிஸ்ட்ன்றது ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள், அரே லிஸ்ட் அப்படின்றது ஒரு கிளாஸ், அது ஒரு இன்பில்ட் கிளாஸ். இங்கே பாருங்கள், எக்ஸ்டென்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட், இம்ப்ளிமெண்ட்ஸ், லிஸ்ட் இன்டர்ஃபேஸ், ரேண்டம் ஆக்சஸ், குளோனபிள், நமக்கு பார்த்தோம்ல அதே தான்.
ஓகேவா? சரி, ஓகே. வெர்ஷன் 1.2லேருந்து வருது. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ எப்படி நான் வந்து வேல்யூஸை இதுக்குள்ளே ஆட் பண்ணுறது? இப்போது இது வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு இப்போ நீங்கள் வந்து இப்படி இப்படி வச்சுக்கலாம். சரியா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் a.add கொடுத்து நீங்கள் வேல்யூஸை போடணும். இதுக்குள்ளே வந்து a.addன்றது என்னது? ஒரு இன்பில்ட் மெத்தட் ஆஃப் அரே லிஸ்ட். ஓகேவா? அந்த அரே லிஸ்ட்டுக்கு உள்ள நீங்கள் இதான் வந்து உங்களோட அரே லிஸ்ட். ஓகே, இந்த அரே லிஸ்ட்டுக்குள்ள வேல்யூஸை நீங்கள் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1லேருந்து 7க்குள்ளே தரணும்னா 1 2 3 4 5 6 7 இந்த கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க்குள்ளே நான் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறேன். சரியா? ஓகே, அதை எப்படி இன்சர்ட் பண்ணுறது இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ a.add. ஓகே, இப்போ இதில் வந்து நான் 1 வந்து தரேன். அதே மாதிரி a.add இதில் வந்து 2 தரேன். a.add இதில் வந்து 3 தரேன். a.add 4 அப்புறம் a.add 5. ஓகே, நான் வந்து 5 வேல்யூஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, 5 வேல்யூஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த அரே லிஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள எனக்கு வந்து நான் 5 வேல்யூஸை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் யூஸிங் ஆட் மெத்தட். இந்த ஆட் மெத்தட் எங்கேருந்து வருது? அரே லிஸ்ட்ன்ற இன்பில்டு மெத்தட்குள்ளேருந்து வருது. ஓகேவா? சரி, நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சிஸ் அவுட் ஏ. ஓகே, ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ஆர்டர் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டா, ஆமாம், ஆர்டர் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கு. சரி, இன்சர்ஷன் ஆர்டர் கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் எப்படி இன்சர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இன்சர்ஷன் ஆர்டர் வந்துருக்கு. நீங்கள் அதே மாதிரி a.add நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணி தான் நீங்கள் ஒரு டைம் பார்க்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூஸை அக்செப்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அகைன் வந்து 2 தரேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் வரணும். ஓகே, ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ எனக்கு வந்து இன்சர்ஷன் ஆர்டர் அப்புறம் டூப்ளிகேட் அண்ட் நல் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகே, இந்த அரே லிஸ்ட் வந்து நம்ம ஒரு கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க் படிக்கிறோம்னா இது ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ அரே லிஸ்ட் வந்து நம்ம எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம், நம்ம ஆப்பில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு அட்டண்டன்ஸ், ஓகே, இப்போ நீங்கள் ரோல் நம்பர், இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்டண்டன்ஸ் ஆப் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரோல் நம்பர் 1லேருந்து 50க்குள்ளே இருக்குது அப்படின்னா, இப்போது எனக்கு டேரெக்டாக வந்து ரோல் நம்பர் 3 வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும்னா நான் 1 2 பார்க்கறதால டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி நான் வந்து 10, ஓகே, 10 நான் ஆக்சஸ் பண்ணால் டேரெக்டாக நான் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ 10 நான் ஆக்சஸ் பண்ணணும்னா நான் 9 வரைக்கும் ரீச் பண்ணணுமான்னு கேட்டால் தேவையில்லை. டேரெக்டாக நான் போய்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எனக்கு இன்சர்ஷன் ஆர்டரும் எனக்கு வந்து ப்ரிசர்வ் ஆகணும். ஏன்னா நான் 1லேருந்து 50க்குள்ளே கொடுத்தேன்னா எனக்கு அதே ஆர்டரில் தான் வந்து வரணும். சரி, எனக்கு ரேண்டமாக எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரோல் நம்பர் வந்து மாறி மாறி வருது, எடுத்த உடனே வந்து 5 அதுக்கப்புறம் 1 அந்த மாதிரிலாம் வந்திருக்கா? இல்லை. ஸோ எனக்கு இன்சர்ஷன் ஆர்டர் ப்ரிசர்வ் பண்ணணும். அதே டைமில் எனக்கு ரேண்டமான ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அரே லிஸ்ட் அப்படின்ற ஃப்ரேம்ஒர்க்கை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் உங்களுக்கு எப்போ இதெல்லாம் நல்லா தெரிய வரும் அப்படின்னா நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா உங்களால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அரே லிஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டி நமக்கு இந்த இடத்துல தேவைப்படுது, ஸோ நம்ம வந்து இங்கே டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட், வெக்டார். ஓகே, வெக்டாருக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஹெட்ரோஜினியஸ் எஸ், டூப்ளிகேட் எஸ், நல் அக்செப்டன்ஸ் எஸ், இன்சர்ஷன் ஆர்டர் எஸ், டிஃபால்ட் கெப்பாசிட்டி 10 அண்ட் செகண்டரி இன்டர்ஃபேஸ் சீரியலைசபிள், க்ளோனபிள், ரேண்டம் ஆக்சஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஆனால் ஒரு இடம் மட்டும் சேஞ்ச் ஆகும். என்ன அப்படின்னா வெர்ஷன் வந்து 1.0 இது. ஓகேவா? அரே லிஸ்ட் வந்து 1.2. ஓகே, நீங்கள் கேட்கலாம் வெக்டாரை விட்டுட்டு எதுக்கு வந்து அரே லிஸ்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க, எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒன்றா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒரு மெயினான டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது இது வந்து அரே லிஸ்ட், இது வந்து வெக்டார்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரே லிஸ்ட் வந்து த்ரெட் சேஃப்டி கிடையாது. ஓகேவா? இது வந்து நான் வந்து உங்களுக்கு மல்டி த்ரெட்டிங்கில் சொல்கிறேன். இப்போ த்ரெட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரெட் சேஃப்டி கிடையாது. இது வந்து நான் சிங்க்ரனைஸ்ட். இது வந்து என்னது? நான் சிங்க்ரனைஸ்ட். இது வந்து சிங்க்ரனைஸ்ட். இது வந்து த்ரெட் சேஃப்டி இருக்குது. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அரே லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நிறையா த்ரெட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணும். ஆனால் வெக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரெட்டுக்காக இந்த த்ரெட் வந்து இது வேலையை முடிக்கிற வரைக்கும் இன்னொரு த்ரெட் வந்து வெயிட்டிங்கில் இருக்கும்.
ஓகேவா? இந்த த்ரெட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த த்ரெட் வந்து வெயிட்டிங்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா த்ரெட்டும் வந்து அதாவது வேலையை அதாவது பார்த்துட்டு இருக்கும் ஒரே டைமில். ஆனால் ஏன் த்ரெட் சேஃப்டி அப்படின்னா, இது வந்து மேபி வந்து கொலைட் ஆக வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் ஒரே டைமில் வந்து ஒர்க் பண்ணுறதுனால கொலைட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே வந்து த்ரெட் வந்து சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா ஒன்று முடிச்சாதான் இன்னொன்று வந்து அடுத்த வேலையை பார்க்கும். இது போனால் தான் இது உள்ளேவே வரும். ரைட்டா? ஸோ அதே மாதிரி இது வந்து சிங்க்ரனைஸ்ட். ஓகேவா? இது வந்து சிங்க்ரனைஸ்ட், இது நான் சிங்க்ரனைஸ்ட். என்னன்னா லைன் பை லைனாக வரது பேர் தான் சிங்க்ரனைஸ்ட். நான் சிங்க்ரனைஸ்ட்னா லைன் பை லைனெல்லாம் வராது, ரேண்டமாக அது பாட்டுன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஆனால் அப்போ ஏன் வந்து நீங்கள் கேட்கலாம், அப்போ இது ரெண்டுமே டிஸ்அட்வான்டேஜ் தானே, இது அட்வான்டேஜ் தானே, ஏன் வெக்டார்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அரே லிஸ்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், இது ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க முடிச்சாதான் இன்னொருத்தவங்க அந்த வேலையே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும். ஆனால் அரே லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு வேலையை பார்க்கறதுனால இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து அரே லிஸ்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், வெக்டார் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ், மேபி இன்டர்வியூவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பேக்கேஜ் வந்து ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜ். ஓகே, இது வெக்டார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டு லிஸ்ட். ஓகே, லிங்க்டு லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது லிங்க்டு லிஸ்ட் இது வந்து அரே லிஸ்ட்டோட கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். சரியா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். பாருங்கள், நேம் வந்து லிங்க்டு லிஸ்ட், பேரண்ட் வந்து லிஸ்ட்டு, பெஸ்ட் சூட்டட் ஆப்ரேஷன் வந்து இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் எஸ், டூப்ளிகேட் எஸ், நல் அக்செப்டன்ஸ் எஸ், இன்சர்ஷன் ஆர்டர் எஸ், டிஃபால்ட் கெப்பாசிட்டி 10. அண்ட் செகண்டரி இன்டர்ஃபேஸில் வந்து ஒன்று ஆப்சென்ட் ஆகும். என்னது? ரேண்டம் ஆக்சஸ். சீரியலைசபிள், க்ளோனபிள், ரேண்டம் ஆக்சஸ் இருக்காது. வெர்ஷன் வந்து 1.2 ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜ். ஓகே, இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ பெஸ்ட் சூட்டட் ஆப்ரேஷன் வந்து இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன். கரெக்டாக? ரைட்டு. இப்போது லிங்க்டு லிஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து லிங்க் ஆகியிருக்கும், இப்படி இருக்கும். சரியா? ஒன்று லிங்க் ஆகியிருக்கும். ரைட்டா? இப்போ நீங்கள் வந்து இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் வந்து இப்போது எனக்கு வந்து ரேண்டமான ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் முடியாது. பிகாஸ் நம்மக்கிட்ட செகண்டரி இன்டர்ஃபேஸ் இல்லை. ஓகேவா? இன்சர்ஷன் டெலிஷன் இது மட்டும் எப்படி பாசிபிள்? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, டிஎஸ்ஏ கான்செப்ட். இது ஹெட், டெய்ல், நோட் அப்படின்னு சொல்லிட்டு சில கான்செப்ட்ஸ் இருக்குது. நான் சும்மா ஓவர்வியூ சொல்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎஸ்ஏ புரியாமல் இது புரியாது. ஹெட்டு, நோடு, டெய்லாம் இப்போ சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து குழப்பிடும். சரியா? நான் கிளியராக உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். இப்போ இது எல்லாமே வந்து லிங்க்டாக இருக்கா? இது தெரிஞ்சாதான் இது தெரியும், அந்த மாதிரி. ஓகேவா? இது தெரிஞ்சாதான் இது தெரியும், இது தெரிஞ்சாதான் இது தெரியும், லிங்க்டாக இருக்கிறதுனால. ஓகேவா? இது வந்து ஒரு வீடு எடுத்துப்போன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு இங்கே கேட்குறீங்க. சரியா? இவங்களுக்கு வந்து இந்த வீடு இருக்கிறத பற்றி தெரியும். சரியா? இவங்களுக்கு வந்து இந்த வீடு இருக்கிறத பற்றி தெரியும், இவங்களுக்கு வந்து இந்த வீடு இருக்கிறத பற்றி தெரியும். ஓகேவா? ஸோ இன்சர்ஷன் அண்ட் டெலிஷனை பொறுத்த வரைக்கும் லிங்க்டு லிஸ்ட்டில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும் இல்லை டெலீட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு என்ன செய்யலாம்? இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ பெஸ்ட் சூட்டட் ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு இன்சர்ஷன் டெலிஷன் தான் லிங்க்டு லிஸ்ட்டில். ஓகேவா? எதனால் அப்படின்னா உங்களுக்கு லிங்க்டாக இருக்கிறதுனால. ஓகே, நீங்கள் வந்து டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? இங்கே வந்து இது இருக்கா? அப்போ இப்போ நீங்கள் வந்து 1 2 3 4 இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 2க்கும் 4க்கும் நடுவில் போய் இன்சர்ட் ஆகு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? 2க்கும் 4க்கும் நடுவில் போயிட்டு இன்சர்ட் ஆகிடும். 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிறத டெலீட் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிறத டெலீட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த லிங்க்டு லிஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎஸ்ஏல இருக்கும். ஓகேவா? அதில் வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து ஓகே, இப்போ ஹெட்ரோஜீனியஸ் எஸ், டூப்ளிகேட் எஸ், நல் அக்செப்டன்ஸ் எஸ், இன்சர்ஷன் ஆர் எஸ், டிஃபால்ட் கெப்பாசிட்டி 10. ஓகேவா? சரி, ஓகே, இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். நியூ கிளாஸ் லிங்க்டு லிஸ்ட். ஓகே, இப்போ இதில் வந்து நான் வந்து மெயின் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்டோட ஆப்ஜெக்ட் வந்து நான் தரேன். எல்லாத்துக்கும் வந்து சேம் ப்ராசஸ் தான், எதுக்கும் வந்து புதுசாக எதுவும் கிடையாது. லிங்க்டு லிஸ்ட் எல் ஈக்குவல் டு நியூ லிங்க்டு லிஸ்ட். ஓகேவா? சரி, இப்போ ஓகே, லிங்க் லிஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு தரணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா நீங்கள் லிங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்குது, இன்பில்ட் கிளாஸ். நீங்கள் அதே நேம் வச்சு நீங்கள் ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து இம்போர்ட் லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓகே, இப்போ அதே மெத்தட் தான் எல் டாட் ஆட் 1. ஓகே, அதே மாதிரி
எல் டாட் ஆட் 2. ஓகே, அதே மாதிரி எல் டாட் ஆட் 3, எல் டாட் ஆட் 4, ஓகே, எல் டாட் ஆட் 5. ஸோ நான் வந்து 5 வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதை வந்து நம்ம ரன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். சிஸ் அவுட் இதில் வந்து எல். ஓகே, இப்போ அதை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ வந்து எனக்கு எல்லா வேல்யூஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நல் வேல்யூஸ் வந்து அக்செப்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். எல் டாட் ஆட் நல். ஓகே, அதே மாதிரி டூப்ளிகேட் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ நான் 3 வந்து மறுபடியும் தரேன். ஓகே, இப்போது ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ 1 2 3 4 5 நல் 3. ஸோ நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு ப்ரூவ் ஆகுது. ஓகேவா, ஹெட்ரோஜீனியஸ் எஸ். ஓகே, உங்களுக்கு ஹெட்ரோஜீனியஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தரலாம். ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தரலாம். இது வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம், இல்லை எரர் வருதான்னு பார்ப்போம். ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ எனக்கு வந்து ஹெட்ரோஜீனியஸ் வேல்யூஸும் எனக்கு ஒர்க் ஆகுது. ஓகேவா, டூப்ளிகேட், நல்ல அக்செப்டன்ஸ், இன்சர்ஷனோட டிஃபால்ட் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. இதான் வந்து லிங்க்டு லிஸ்ட். ஓகே, சரி. லிங்க்டு லிஸ்ட் எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள் எங்கெல்லாம் நீங்கள் வந்து இன்சர்ஷன் ஆர் டிவிஷன் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் வந்து எங்கன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நம்ம வந்து இப்போ லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து முடிச்சாச்சு. லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க கிளாஸஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம கியூ இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி கியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து ப்ரையாரிட்டி கியூ, பேரண்ட் வந்து கியூ அண்ட் ப்ரையாரிட்டி பேஸ்டு சர்வீஸ். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ், டூப்ளிகேட், நல்ல அக்செப்டன்ஸ். சரி, ஓகே. இப்போது ப்ரையாரிட்டி கியூ அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க கியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கியூ வந்து ஆர்டராக வந்து இருக்கும். இது மாதிரி யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் ப்ரையாரிட்டி கியூவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போது இது வந்து ஒரு நார்மல் கியூ மாதிரி கிடையாது, ப்ரையாரிட்டி கியூ. இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் வந்து ஒரு க்யூவில் இருக்கீங்க. ஓகேவா, அப்போ வந்து ஒரு எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அது மாதிரி ஏதாவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தருவீங்க? அவங்களுக்கு தான் தருவீங்க. ஓகேவா, நம்மளே வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்து நம்ம என்ன செய்வோம், சரி ஓகே நீங்கள் முன்னாடி போங்க, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அதுக்கு பேர் தான் என்னது ப்ரையாரிட்டி கியூ. அவங்களுக்கு அவங்க என்னதான் லேட்டாக வந்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்னா ப்ரையாரிட்டி தருவோம். ஓகேவா, அதுக்கு பேர் தான் அது ப்ரையாரிட்டி கியூ. ஓகே, அந்த கியூவில் ஒரு ப்ரையாரிட்டி. சரியா, ஸோ அந்த மாதிரியான ப்ரையாரிட்டி பேஸ்டு சர்வீஸில் நீங்கள் இந்த ப்ரையாரிட்டி கியூவை யூஸ் பண்ணணும். சரியா, சரி, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ப்ரையாரிட்டி கியூ எப்பயுமே வந்து ஆர்டர் வச்சு ஒர்க் ஆகாது. ஓகேவா, என்ன ஆர்டரில் நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்களோ, ஓகேவா, என்ன ஆர்டரில் நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்களோ அந்த ஆர்டரே வந்து கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. எப்போ கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் போல் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் வந்து போல் மெத்தட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி வாங்கலாம். ஆனால் நீங்கள் போல் மெத்தட் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அது ஆர்டரை வந்து உங்களுக்கு இன்சர்ஷன் ஆர்டர் ப்ரிசர்வ் பண்ணாது. ஓகேவா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ப்ரையாரிட்டி கியூ எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓகே, இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு மெயின் மெத்தட் தரேன். இதில் வந்து ப்ரையாரிட்டி கியூவோட ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். p ஈக்குவல் டு நியூ ப்ரையாரிட்டி. ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு ப்ரையாரிட்டி கியூவோட ஆப்ஜெக்டை நான் வந்து எடுத்துட்டேன். சரியா, இப்போ இதில் வந்து நான் வேல்யூஸை நான் ஆட் பண்ணுறேன். p டாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு தரேன் 1. ஓகே, அதே மாதிரி p டாட் ஆட் இதில் வந்து நான் 5 தரேன். அதே மாதிரி p டாட் ஆட் இதில் வந்து 2 தரேன். இப்போ p டாட் ஆட் வந்து நான் 9 தரேன். ஸோ நான் வந்து வேல்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போது நான் வந்து ஒரு கண்டிஷன் வந்து தரேன். இந்த மாதிரி while p வந்து எனக்கு எம்டியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பட்சத்தில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சிஸ் அவுட்டில் போல் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். p டாட் போல். ஓகே, இப்போ நான் போல் மெத்தட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன்.
ஸோ எனக்கு வந்து 1259 சொல்லிட்டு எனக்கு ஆர்டராக வந்து வேல்யூஸ் வந்து வருது. ஓகேவா, நல்லா நோட் பண்ணி பாருங்கள். எனக்கு 1259 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்டராக வந்து வேல்யூஸ் வந்து எனக்கு ரெப்ரசென்ட் ஆகுது. இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா சொல்லணும், எப்போ நீங்கள் நேச்சுரல் ஆர்டரை கொண்டு வரலாம் அப்படின்னா, நீங்கள் போல் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக நேச்சுரல் ஆர்டரை கொண்டு வர முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து போல் மெத்தட் நீங்கள் தரலை, நான் இப்போ போல் மெத்தட் எடுத்துடுறேன், வேல்யூஸை நோட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது 1259 சொல்லிட்டு. இப்போ நான் ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் தந்தேன் அப்படின்னா, ஓகே இது வந்து கண்டிஷன் இப்படி இருக்கா, இன்ஃபினைட் லூப் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து நார்மலாக தரேன், சிஸ் அவுட்டில் பி வந்து தரேன், ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் 1529 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா, நீங்கள் எப்படி இன்சர்ட் பண்ணீங்களோ வேல்யூ அதே மாதிரி வருது. ஓகேவா, நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பி டாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டு நான் 0 கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நோட் பண்ணி பாருங்கள், ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ 01295 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா, ஸோ ஆர்டர் வந்து மாறி இருக்கு இந்த இடத்துல. ஸோ அதனால தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோம், இந்த மாதிரி வந்து இன்சர்ஷன் ஆர்டர் வந்து ப்ரிசர்வ் பண்ணாது. எப்போ நீங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம், எப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து நேச்சுரல் ஆர்டரை கொண்டு வரலாம் அப்படின்னா, நீங்கள் போல் மெத்தட் யூஸ் பண்ணால் உங்களால் நேச்சுரல் ஆர்டரை ப்ரியாரிட்டி கியூல கொண்டு வர முடியும். ஓகேவா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரியல் டைம் எக்ஸாம்பிள் எப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரி, நெக்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி கியூ. இப்போ வந்து நம்ம ஹேஷ் செட். ஓகே, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் திங் இன் கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க், ஹேஷ் செட் அப்படின்றது இம்பார்ட்டண்ட். எதனால் அப்படின்னா, இப்போது இதில் வந்து பாருங்கள். ஓகே, இப்போ ஹேஷ் செட்டை பொறுத்த வரைக்கும் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஹேஷ் செட்டை பொறுத்த வரைக்கும் செட் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம செட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். செட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு செட் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து செட் இருக்குது, நான் செட் யூஸ் பண்ணலாம், அதில் இருக்க எனக்கு வேல்யூஸில் நான் என்னால் டூப்ளிகேட்டை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, அங்கே வந்து டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக ஹேஷ் செட்டை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஹேஷ் செட் வந்து டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது. ஓகே, ஸ்ட்ரிக்டாக வந்து அலோவ் பண்ணவே பண்ணாது. சரி, இப்போது ஹேஷ் செட் நேம் வந்து ஹேஷ் செட், பேரண்ட் வந்து செட்டு, பெஸ்ட் சூட்டட் ஆப்ரேஷன் வந்து சர்ச்சிங். ஓகேவா, ஏன் சர்ச்சிங் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 4 அட்ரஸ் இருக்குது, 4 ஊர் இருக்குது, சரியா? இப்போ வந்து சென்னை, பெங்களூர், ஓகே, இப்போ வந்து மும்பை, ஓகே, அகைன் வந்து சென்னை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப ஓகே சென்னை உங்களுக்கு கிடச்சிருச்சு, ஓகே, அகைன் சர்ச் பண்ணுறீங்க, பெங்களூர் கிடச்சிருச்சு, ஓகே, மும்பை சர்ச் பண்ணுறீங்க, மும்பை கிடச்சிருச்சு, ஓகே, அகைன் சென்னை சர்ச் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். கரெக்டாக, ஆல்ரெடி சென்னை கிடச்சிருச்சு, ஓகே, ஆல்ரெடி பெங்களூர் கிடச்சிருச்சு, மும்பை கிடச்சிருச்சு, அகைன் ஒரு டூப்ளிகேட் வேல்யூவை நம்ம சர்ச் பண்ணுறதுன்றது வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா சென்னை ஆல்ரெடி கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ சர்ச் பண்ணுறப்ப நான் டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் சர்ச் பண்ண, அண்ட் டைம் வந்து கம்மியாகும். ஓகேவா, ஒரு அப்ளிகேஷனில் சர்ச்சிங் பண்ணுறப்ப டூப்ளிகேட்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து கம்மியாகும். இது டூப்ளிகேட் அப்படின்றதுனால இது சர்ச் பண்ணாமல் விட்டுறாது, சரியா? இதை போய் சர்ச் பண்ணும், சரியா? சர்ச் பண்ணும். அப்போ நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டா பிரச்சனையே இல்லைல்ல. ஓகே, ஸோ அதனால தான் வந்து பெஸ்ட் சூட்டட் ஆப்ரேஷன் வந்து சர்ச்சிங். எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் வந்து உங்களுக்கு சர்ச் பண்ண உங்களுக்கு வேணுமோ அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா ஹேஷ் செட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜினியஸ் எஸ், டூப்ளிகேட் நோ, நல் அக்செப்டன்ஸ், ஒரே ஒரு டைம் ஒரு நல் வேல்யூ மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கும், திரும்பியும் நீங்கள் நல்லு கொடுத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஓகேவா, இன்சர்ஷன் ஆர்டர் நோ, டிஃபால்ட் கெப்பாசிட்டி 16. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிலலாம் வந்து 10ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் டிஃபால்ட் கெப்பாசிட்டி வந்து என்னென்னா 16. ஓகே, டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு 16 இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ செகண்டரி இன்டர்ஃபேஸ் வந்து சீரியலைசபிள் அண்ட் க்ளோனபிள், வெர்ஷன் வந்து 1.2, பேக்கேஜ் வந்து java.util பேக்கேஜ். சரியா? ஓகே, இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ நான் இதில் வந்து கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன், நியூ கிளாஸ். இதில் வந்து ஹேஷ் செட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓகே, இப்போ இதில் வந்து நான் மெயின் மெத்தட் தரேன். இதில் வந்து ஹேஷ் செட்டோட ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இதில் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது h டாட் ஆட், இதில் வந்து நான் சென்னை ஆட் பண்ணுறேன்.
ஓகே, அகைன் வந்து ஹெச் டாட் ஆட்ல வந்து நான் மும்பை ஆட் பண்ணுறேன். ஓகே, ஹெச் டாட் ஆட்ல வந்து நான் கேரளா ஆட் பண்ணுறேன். ஓகே, அகைன் நான் வந்து ஹெச் டாட் ஆட்ல நான் மும்பை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, சரி. இப்போ இதில் சிஸ் அவுட்டில் நான் ஹெச்சை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பை அப்படின்ற டூப்ளிகேட் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஓகேவா, சென்னை, மும்பை, கேரளா. ஓகே, ஒரு டைம் கொடுத்தா தான் டெலீட் ஆகுமா, ஐ மீன் டூப்ளிகேட் வந்து டெலீட் ஆகுமான்னு கேட்டால் நீங்கள் எத்தனை டைம் கொடுத்தாலும் உங்களுக்கு டூப்ளிகேட் ரிமூவ் ஆகிடும். ஓகேவா, சென்னை, மும்பை, கேரளா எனக்கு டூப்ளிகேட்டை ஸ்ட்ரிக்டாக வந்து செட் இன்டர்ஃபேஸ் அலோவ் பண்ணாது. ஓகே, அதாவது ஹேஷ் செட் வந்து அலோவ் பண்ணாது. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்காதீங்க. ஹேஷ் செட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து டூப்ளிகேட்டாக அலோவ் பண்ணாது. ஓகே, நம்ம வந்து நல் வேல்யூஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஹெச் டாட் ஆட். இப்போ நான் வந்து ஒரே ஒரு நல் வேல்யூ தரேன். ஒரே ஒரு நல் வேல்யூ தரதுனால வந்து எனக்கு வந்து ஓகே இது வந்து ஒத்துக்கும். ஓகே, ஒரு நல் வேல்யூ வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஒத்துக்குச்சு. ஆனால் நான் அகைன் ஒரு நல் வேல்யூ கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் பாருங்க, நல் வேல்யூஸ் எனக்கு அக்செப்ட் ஆகலை. ஐ மீன் டூப்ளிகேட் நல் வேல்யூ, அதாவது ஒரே ஒரு நல் வேல்யூ மட்டும் தான் எனக்கு அக்செப்ட் ஆகும். இது ஹேஷ் செட். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் வந்து லிங்க்டு ஹேஷ் செட். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது ஹேஷ் செட்டும் ரொம்ப முக்கியம், லிங்க்டு ஹேஷ் செட்டும் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டு ஹேஷ் செட் நேம் வந்து லிங்க்டு ஹேஷ் செட், பேரண்ட் வந்து செட்டு, கேட்சி பேஸ்ட் அப்ளிகேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஹெட்ரோஜினியஸ் எஸ், டூப்ளிகேட் நோ, நல் அக்செப்டன்ஸ் 1, இன்சர்ஷன் ஆர்டர் எஸ், டிஃபால்ட் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு 16, செகண்டரி இன்டர்ஃபேஸ் சீரியலைசபிள் க்ளோனபிள், வெர்ஷன் 1.0, பேக்கேஜ் வந்து ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜ். ஓகே, இப்போ நீங்கள் ஹேஷ் செட்டையும் லிங்க்டு ஹேஷ் செட்டையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஹேஷ் செட்டையும் லிங்க்டு ஹேஷ் செட்டையும் ஒரு நிமிஷம் இதை நான் வந்து எரேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இதுக்கும் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நோட் பண்ணி பாருங்கள். ஓகே, என்ன டிஃபர் ஆகுது இதில் தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா இது சேம், இது சேம், இது சேம், இது சேம். அப்போ இங்கே யார் வந்து கல்ப்ரிட் அப்படின்னா இன்சர்ஷன் ஆர்டர் எஸ். அப்போ நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் டூப்ளிகேட் ரிமூவ் ஆகணும், அதே டைமில் நீங்கள் இன்சர்ஷன் ஆர்டர் பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹேஷ் செட்டை யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் எனக்கு இன்சர்ஷன் ஆர்டர் வந்து எனக்கு வேணும், அதே டைமில் வந்து எனக்கு டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு லிங்க்டு ஹேஷ் செட்டுக்கு நான் போகலாம். ஓகே, எனக்கு இன்சர்ஷன் ஆர்டரும் வேணும், அதே டைமில் எனக்கு டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன செய்யலாம்னா லிங்க்டு ஹேஷ் செட்டுக்கு நான் போகலாம். ஓகே, சரி. அது என்ன கேட்சி பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். நம்ம ப்ரௌசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லாகின் வந்து ஒரு டைம் கேட்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கேட்காது. ஏன்னா அதில் வந்து கேட்சி வந்து ஆல்ரெடி இருக்கும். கரெக்டாக நீங்கள் உங்கள் ப்ரௌசர்ஸில் வந்து நோட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் வந்து உங்களுக்கு கேட்சி பேஸ்ட் அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசர் வந்து இப்போ உங்கள் அப்ளிகேஷன்ஸ்லேயே வந்து ஏதாச்சும் ஒரு கேட்சி வந்து இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த டைம் வந்து லாகின் கேட்காது, டேரெக்டாக அது என்ன செய்யணும், ஓப்பன் பண்ணும். ஓகே, சரி. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், அதுக்கும் இதுக்கும் என்ன வேணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுறப்ப எனக்கு என்ன நீங்கள் கொடுத்தீங்களோ அதே தான் எனக்கு வரப்போகுது. கரெக்டா, நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ எனக்கு அதே தான் வரும். எனக்கு வேறு ஏதாவது டூப்ளிகேட் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டால் வராது. டூப்ளிகேட் எல்லாம் க்ரியேட்டாக பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து லிங்க்டு ஹேஷ் செட்டு. சரியா, செட்டு. சரியா, என்னால் டூப்ளிகேட்டே பண்ண முடியாது. டூப்ளிகேட் லாகின் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. கரெக்டாக, அதே டைமில் எனக்கு ஆர்டராக வேணும். ஏன் ஆர்டராக வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரௌசர் நினச்சி பாருங்கள். இப்போ நீங்கள் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் கேட்சியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டைம் பிரகாரம் நீங்கள் என்ன ஆர்டரில் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்களோ அதே ஆர்டரில் தான் அது என்ன இருக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கும்.
நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதில் www டாட் ஏதோ ஒன்று தேடி இருக்கீங்க, இப்போ இதில் www டாட் ஏதோ ஒன்று தேடி இருக்கீங்க அப்படின்னா ஆர்டர் படி தான் வருமே தவிர அது ஷஃபிள் ஆகி வராது. ஓகே, ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணது இங்கே இருக்கும், அடுத்து சர்ச் பண்ணது இங்கே இருக்கும், அடுத்து சர்ச் பண்ணது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதான் வந்து கேட்சி பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்கள் லிங்க்டு ஹேஷ் செட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, சரி, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இப்போ நான் இதில் வந்து கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். லிங்க்டு ஹேஷ் செட் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ இதில் வந்து நான் மெயின் மெத்தட் தரேன். சரியா, இப்போ லிங்க்டு ஹேஷ் செட் ஆப்ஜெக்டை நான் தரேன். எல் ஈக்குவல் டு நியூ லிங்க்டு ஹேஷ் செட். ஓகே, ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறேன். இதில் வந்து எல் டாட் ஆட், இதில் வந்து நான் வேல்யூஸை நான் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் வந்து BMW அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி எல் டாட் ஆட், இதில் வந்து ஃபெராரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போது அதே மாதிரி எல் டாட் ஆடில் வந்து நான் வந்து பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் எல் டாட் ஆட், இதில் வந்து சுசுகி அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓகே, ஸோ என்கிட்ட இப்போ 4 வேல்யூஸ் இருக்குது. இப்போ நான் ஃபெராரி வந்து நான் டூப்ளிகேட்டாக தரப்போகிறேன். சரியா, ஓகே, பார்ப்போம் அக்செப்ட் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு. சிஸ் அவுட்டில் எல். ஓகே, இப்போ இதில் வந்து ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா BMW, ஃபெராரி, பென்ஸ், சுசுகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா, சரி, இப்போ நான் இதில் வந்து டூப்ளிகேட்டாக ஒன்று கொடுத்துருந்தேன். யாரை? ஃபெராரியை வந்து நான் கொடுத்துருந்தேன். இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து ஃபெராரியாக கொடுத்துருந்தேன். ஆனால் எனக்கு வந்து ஃபெராரி வந்து எனக்கு டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணியிருக்கு செட்டு. அதே டைமில் இன்சர்ஷன் ஆர்டரும் எனக்கு வந்திருக்கு. BMW, ஃபெராரி, பென்ஸ், சுசுகி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஆர்டரில் நம்ம கொடுத்துருந்தோமோ அதே ஆர்டரில் நமக்கு வேல்யூஸை அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. இதான் வந்து லிங்க்டு ஹேஷ் செட். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே, லிங்க்டு ஹேஷ் செட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ செட். ஓகே, ஸோ இந்த ட்ரீ செட் வந்து ஒரு சேடிஸ்ட் மாதிரி. ஓகேவா, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ட்ரீ செட் வந்து எதையுமே அலோவ் பண்ணாது. ஓகே, எதையுமே வந்து ட்ரீ செட் அலோவே பண்ணாது. ஓகேவா, இங்கே பாருங்கள், ட்ரீ செட், செட், சார்ட்டிங், ஹெட்டிரோஜீனியஸ், டூப்ளிகேட், நல் அக்செப்டன்ஸ், இன்சர்ஷன் ஆர்டர் எல்லாமே நோ தான். சரி, எதையுமே வந்து அது வந்து ஹோமோஜீனியஸ் வேல்யூஸை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். டூப்ளிகேட் அக்செப்ட் பண்ணாது, நல்ல அக்செப்டன்ஸையும் அக்செப்ட் பண்ணாது. இன்சர்ஷன் ஆர்டரையும் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த மாதிரியே கொடுக்காது. ஸோ செகண்டரி இன்டர்ஃபேஸ் சீரியலைசபிள், க்ளோனபிள் அண்ட் வெர்ஷன் 1.2 ஜாவா.util. சரி, ஓகே, பெஸ்ட் சூட்டட் ஆப்ரேஷன் அது சார்ட்டிங். ஓகே, அது ஏன் வந்து சார்ட்டிங்னு வருது அப்படின்றது உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப தெரியும். ஓகேவா, எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு சார்ட்டிங் பேஸ் பண்ணி இருக்குது, அதே டைமில் உங்களுக்கு ஹோமோஜினஸ் வேல்யூஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கணும், டூப்ளிகேட்டை அக்செப்ட் பண்ணக்கூடாது, நல்ல அக்செப்டன்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடாது, எனக்கு இன்சர்ஷன் ஆர்டரை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ரீ செட்டை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஏன் சார்ட்டிங்னு சொல்கிறாங்க? சரி, ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் வந்து ட்ரீ செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். நியூ கிளாஸ், இதில் வந்து ட்ரீ செட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓகேவா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மெத்தட், இதில் வந்து ட்ரீ செட் t equal to new tree set. ஓகே, இப்போது இதில் வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து t டாட் ஆட் 1ன்னு சொல்லிட்டு தரேன். என்னால் ஹோமோஜினஸ் வேல்யூஸ் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். t டாட் ஆட் 2ன்னு சொல்லிட்டு தரேன். அதே மாதிரி t டாட் ஆட் 3 அப்படின்னு சொல்லிட்டு தரேன். என்னால் t டாட் ஆட் 4ன்னு சொல்லிட்டு தரேன். ஓகே, நான் இப்போ வந்து 4 வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து சிஸ் அவுட்டில் ஃபஸ்ட்டு நான் வந்து வேல்யூஸ் வந்து ஆர்டராகவே தரேன். ஓகேவா, இப்போ நான் இதை வந்து ரன்னஸ் தரேன், ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ எனக்கு வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை, நம்ம கொடுத்துருக்க மாதிரி கொடுக்குது. இப்போ நான் இந்த 4 எடுத்து நான் வந்து 1க்கு நடுவில் போடுறேன். சரியா, 1 4 2 3 அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓகே, இப்போ பார்க்கலாம் ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ அகெயின் எனக்கு என்ன செய்யுது, சார்ட்டிங் ஆர்டரில் தான் எனக்கு தருது. கரெக்டாக, சார்ட்டிங் ஆர்டரில் தான் தருது. இப்போ நான் 3 எடுத்து நான் மேலே போடுறேன்,
அகைன் நான் 1க்கு மேலே நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு வேல்யூஸ் எப்படி எனக்கு தருதுன்னா சார்ட்டிங் ஆர்டரில் எனக்கு தருது. அதாவது அசெண்டிங் டு டிசெண்டிங்கில் எனக்கு தருது. ஓகே, நீங்கள் எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் வந்து உங்களுக்கு சார்ட்டிங் பேஸ்டில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதே டைமில் ஹோமோஜீனியஸ் மட்டும்தான் இருக்கணும், ஹெட்டிரோஜீனியஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ட்ரீ செட்டை வந்து நீங்கள் போகலாம். தட் மீன்ஸ் இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ நல்ல அக்செப்டன்ஸ் வந்து அலோவ் பண்ணக்கூடாது, இன்சர்ஷன் ஆர்டர் நோ, டிஃபால்ட் கெப்பாசிட்டி 16, அது ஓகே. பட் இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து மேப். ஓகே, ஸோ இப்போ மேப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறையா வந்து இன்டர்வியூலலாம் பார்த்துருப்பீங்கன்னா மேப்பை பற்றி தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. சரியா, நீங்கள் நிறையா நோட் பண்ணி பாருங்கள். மேப்பை பற்றி கொஷின் இல்லாமல் ஒரு இன்டர்வியூவும் இருக்காது. அந்த அளவுக்கு மேப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேப் அப்படின்றது. ஓகேவா, சரி. இப்போ மேப்பை பற்றி பார்ப்போம். மேப் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது செட்டுக்கு வந்து நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம். மேப் அப்படின்னா கீ அண்ட் வேல்யூ பேரில் தான் உங்களுக்கு வேல்யூஸை அதை ஆடே பண்ணும். சரியா, உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கள ஒரே ஒரு வேல்யூ அது மாதிரிலாம் பண்ணாது. இது வந்து கீ வேல்யூ அப்படி தான் வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கீ வேல்யூ பேஸில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவாக இருக்காது. அதுதான் வந்து மேப்னா அதுதான். அதாவது இந்த கீக்கு இந்த வேல்யூன்னு சொல்லிட்டு மேப் பண்ணும், இந்த கீக்கு இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு மேப் பண்ணும். இதுதான் வந்து என்னது மேப். ஸோ மேப்பில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஹேஷ் மேப், லிங்க்டு ஹேஷ் மேப் அண்ட் ட்ரீ மேப், இந்த 3 பேரும் இருக்காங்க. ஓகேவா, சரி. ஓகே, இப்போ நம்ம ஹேஷ் மேப் பற்றி பார்ப்போம். மேப்லேயே வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ஹேஷ் மேப். சரியா, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஹேஷ் மேப் வச்சு சால்வ் பண்ணலாம். ஓகேவா, சரி. ஓகே, நேம் வந்து ஹேஷ் மேப், பேரண்ட் வந்து மேப்பு, பெஸ்ட் சூட்டட் ஆப்ரேஷன் வந்து சர்ச்சிங், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோஜீனியஸ், கீ வந்து எஸ், வேல்யூ எஸ். அதாவது இது என்ன அப்படின்னா இது வந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹெட்டிரோஜீனியஸ் வேல்யூஸும் கீ வந்து ஹெட்டிரோஜீனியஸாகவும் கொடுக்கலாம், ஹோமோஜீனியஸாகவும் தரலாம். வேல்யூவையும் ஹெட்டிரோஜீனியஸாகவும் கொடுக்கலாம், நீங்கள் ஹோமோஜீனியஸாகவும் கொடுத்துக்கலாம். அதுதான் எஸ். சரியா, கீ வந்து தனியாக நீங்கள் ஹெட்டிரோஜீனியஸ் கொடுத்துக்கலாம், வேல்யூலையும் நீங்கள் ஹெட்டிரோஜீனியஸ் தந்துக்கலாம். அதே மாதிரி டூப்ளிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக வந்து ஹேஷ் மேப்பில் கீழே வந்து உங்களால் டூப்ளிகேட்டை தரவே முடியாது. சரியா, கீ வந்து உங்களால் டூப்ளிகேட் தர முடியாது, வேல்யூவில் வந்து நீங்கள் டூப்ளிகேட்டாக தந்துக்கலாம். அது மாதிரி நல்ல அக்செப்டன்ஸ் கீழே வந்து நீங்கள் நல்ல அக்செப்டன்ஸ் தர முடியாது, வேல்யூவில் நல்ல வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், எத்தனை டைம் வேணால் கொடுத்துக்கலாம். அதான் எடி சாரி, நல்ல அக்செப்டன்ஸ் கீழே வந்து ஒரு டைம் தான் தர முடியும், இங்கே வந்து நீங்கள் நிறையா டைம் கொடுத்துக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி இன்சர்ஷன் ஆர்டர் நோ, டிஃபால்ட் கெப்பாசிட்டி 16, இதை வந்து ஒரு டைம் நீங்கள் கொடுத்துக்கலாம் நல்ல அக்செப்டன்ஸ். ஓகே, நல்ல வந்து ஒரே டைம் அப்ளை ஒரே டைம் நீங்கள் கொடுத்துக்க முடியும், அடுத்த டைம் வந்து கொடுக்க முடியாது. ஆனால் இதில் வந்து நீங்கள் எத்தனை டைம் ஆனால் வேல்யூ பார்த்துருக்கோம், நீங்கள் எத்தனை டைம் ஆனால் நீங்கள் நல்ல வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டிஃபால்ட் கெப்பாசிட்டி 16, செகண்டரி இன்டர்ஃபேஸ் சீரியலைசபிள் க்ளோனபிள், வெர்ஷன் 1.2 java.util பேக்கேஜ். ஓகே, அது என்ன பெஸ்ட் சூட்டட் ஆப்ரேஷன் சர்ச்சிங். ஓகே, இது வந்து எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஹேஷ் மேப் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா, இப்போது 1 வந்து ஒரு டிக்ஷனரின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, டிக்ஷனரி வேணாம். இப்போ 1ல் வந்து நீங்கள் வந்து சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன். சரியா, 2 அப்படின்றதுல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், 3 அப்படின்றதுல கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன். சரியா, இப்போ நான் வந்து 3யை வந்து நான் கண்டுபிடிச்சாலே நான் கார்த்தியை கண்டுபிடிச்சிடலாம். ஏன், பிகாஸ் 3 வந்து கார்த்தி கூட மேப் ஆகியிருக்கு. சரியா, அதே மாதிரி 1 வந்து நான் கண்டுபிடிச்சாலே சூர்யாவை கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக, இப்போ நான் 2 ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சா 2 ஆக்சஸ் பண்ணால் என்னால் விஜயை வந்து என்னால் எடுக்க முடியும். ஸோ எப்படி இது வந்து மேப் ஆகியிருக்கு, கீயும் வேல்யூவும் மேப் ஆகியிருக்கு. இப்போ நான் 1, சூர்யா, நான் இது கீ இது வேல்யூ. சரியா, இது எல்லாமே வந்து என்னது கீ, இது எல்லாமே என்னது வேல்யூ. ஸோ நான் கீயை வச்சு என்ன செய்யலாம், அழகாக நான் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். சரியா, ஸோ பெஸ்ட் சூட்டட் ஆப்ரேஷன் என்னது, இது சர்ச்சிங். அதனால தான் இது வந்து சர்ச்சிங்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சரி. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நான் நியூ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன், ஹேஷ் மேப் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். இதில் வந்து ஃபினிஷ், இதில் வந்து நான் மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன், ஹேஷ் மேப் ஹெச் ஈக்குவல் டு நியூ ஹேஷ் மேப். ஓகே, இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போது
ஹெச் டாட் இப்போ தான் இங்கே ஒரு விஷயம் வருது என்னன்னா நீங்கள் வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா ஆட் மெத்தட் சரியா பட் நீங்கள் மேப்னு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னா புட் மெத்தட் யூஸ் பண்ணணும் சரியா புட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் ஆட் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா சரி லெஃப்டில் வந்து கீ ஆட் பண்ணணும் ரைட்டில் வந்து நீங்கள் வேல்யூவை ஆட் பண்ணணும் இப்போ நான் 1, சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு தரேன் சரியா அதே மாதிரி ஹெச் டாட் புட் இதில் 2, நான் இதில் ஆரியாவை தரேன் சரியா அதே மாதிரி ஹெச் டாட் புட் 3, இதில் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு தரேன் ஓகேவா ஸோ இந்த 3 வேல்யூஸை நான் தரேன் ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கீ அண்ட் வேல்யூவாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் இங்கே சரியா 1க்கு சூர்யா 2க்கு ஆர்யா 3க்கு விக்ரம் இப்போ என்னால் 2வை கண்டுபிடிச்சாலே அதில் ஆர்யா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் 3 இருக்காங்க அப்படின்னா விக்ரம் இருக்காங்க சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஹேஷ் மேப் ஸோ இப்போ வந்து நான் சிஸ் அவுட்டில் இந்த மாதிரி நான் ஹெச்சை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பெஸ்ட் ஜாவா அப்ளிகேஷன் ஸோ எனக்கு வந்து 1 = சூர்யா 2 = ஆர்யா 3 = விக்ரம் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அதாவது நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் ஹெச் டாட் புட் 1, சூர்யான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அதாவது இது கீ இது வேல்யூவா ஆனால் அவுட்புட் எப்படி வந்திருக்கு 1 = சூர்யா அந்த மாதிரி நமக்கு அவுட்புட் வந்து தட் மீன்ஸ் இந்த 1க்கு வந்து சூர்யாவை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் 2க்கு ஆர்யாவை அப்ளை பண்ணியிருக்கோம் 3க்கு விக்ரமுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லுது ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் டாட் புட்டில் நான் வந்து நல் வேல்யூ தரேன் கீ சரியா இப்போ இதில் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு தரேன் ஓகே இது அக்செப்ட் பண்ணிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் ஓகே அக்செப்ட் பண்ணிக்குது சரி இப்போ நான் அகெயின் வந்து ஹெச் டாட் புட்டில் நான் வந்து நல் கொடுக்குறேன் இப்போ வந்து நான் 2 தரேன் ஓகே எனக்கு நல் வந்து வராது சரியா கீ வேல்யூவை பொறுத்த வரைக்கும் கீயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது சரியா சரி ஓகே ஹெட்ரோஜினியஸ் அக்செப்ட் பண்ணதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த நல்ல தூக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி தரேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தரேன் இப்போ இதில் பாருங்கள் அக்செப்ட் பண்ணிக்குது சரியா என்னால் ஹெட்ரோஜினியஸ் வேல்யூஸை தர முடியும் ஓகே இப்போ நான் கீழே வந்து டூப்ளிகேட் தரேன் 3 வந்து அகைன் தரேன் சரியா இந்த மாதிரி தந்து பார்ப்போம் இப்போது ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் டூப்ளிகேட்டை எனக்கு அலோவ் பண்ணலை சரியா 1க்கு வந்து சூர்யா சரியா நல்லுக்கு வந்து 1 நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் சரியா 3யை தூக்கிடுச்சு சரியா 3யை வந்து தூக்கிடுச்சு ஸோ இதான் வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறது ஓகே டூப்ளிகேட்ஸை கீழே வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும் சரியா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் லிங்க்டு ஹேஷ் மேப் ஓகே நேம் வந்து லிங்க்டு ஹேஷ் மேப் பேரண்ட் வந்து மேப்பு அண்ட் தென் கேட்சி பேஸ்ட் அப்ளிகேஷன் ஓகே நீங்கள் எப்படி வந்து இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லிங்க்டு செட்டில் வந்து நீங்கள் எப்படி லிங்க்டு செட்டில் வந்து கேட்சி பேஸ்ட் அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கீ வந்து எஸ் வேல்யூ எஸ் கீ வந்து டூப்ளிகேட் நோ வேல்யூ எஸ் அண்ட் தென் நல் அக்செப்டன்ஸ் 1 வேல்யூ எனி இன்சர்ஷன் ஆர்டர் எஸ் டிஃபால்ட் கெப்பாசிட்டி எஸ் சரி ஓகே ஹேஷ் மேப்புக்கும் லிங்க்டு ஹேஷ் மேப்புக்கும் என்ன வித்தியாசம் சரியா ஹேஷ் மேப்புக்கும் லிங்க்டு ஹேஷ் மேப்புக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிட்டு பாருங்கள் நான் ஸ்க்ரால் பண்ணுறேன் இப்போது கீ எஸ் வேல்யூ எஸ் சரியா இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இல்லை ஹேஷ் செட் அண்ட் லிங்க்டு ஹேஷ் செட் அதே மாதிரி தான் ஹேஷ் மேப் லிங்க்டு ஹேஷ் மேப் உங்களுக்கு ஹேஷ் மேப்பில் இன்சர்ஷன் ஆர்டர் வராது ஆனால் லிங்க்டு ஹேஷ் மேப்பில் உங்களுக்கு இன்சர்ஷன் ஆர்டர் வரும் சரியா எப்படி நம்ம ஹேஷ் செட்டுக்கும் லிங்க்டு ஹேஷ் செட்டுக்கும் நம்ம பார்த்தோமோ அதே தான் சரியா ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ப்ராப்பர்ட்டிஸை சரியா சரி இப்போ வந்து டூப்ளிகேட் வந்து கீ வந்து நோ வேல்யூ எஸ் அண்ட் நல் அக்செப்டன்ஸ் கீ வந்து 1 வேல்யூ வந்து எனி இன்சர்ஷன் ஆர்டர் எஸ் டிஃபால்ட் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு 16 செகண்டரி இன்டர்ஃபேஸ் வந்து சீரியலைசபிள் குளோனபிள் வெர்ஷன் 1.4 பேக்கேஜ் வந்து ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜ் ஓகே சரி எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்குறப்ப ரைட் கிளிக் நியூ இப்போ கிளாஸில் வந்து லிங்க்டு ஹேஷ் மேப் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ வந்து நான் ஃபினிஷ் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து நான் வந்து மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன் லிங்க்டு ஹேஷ் மேப்
h equal to new linked hash map. ஓகே, இப்போ ஹெச் டாட் புட் மெத்தட் இதில் வந்து நான் அகைன் 1 கமா இதில் வந்து நான் ஃப்ரூட்ஸ் நேம் தரேன் ஆரஞ்ச். ஓகே, இப்போ இதில் வந்து ஹெச் டாட் புட் 2 கமா ஆப்பிள். ஓகே, அதே மாதிரி ஹெச் டாட் புட் 3க்கு வந்து நான் பனானா தரேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து 3 வேல்யூஸை நான் தரேன். எனக்கு இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா இன்சர்ஷன் ஆர்டர் ப்ரிசர்வ் ஆகுதா இல்லையான்றது தான். ஓகேவா, நம்ம மற்றது எல்லாமே ஓகே. ஹேஷ் மேப்புக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் என்ன அப்படின்னா இன்சர்ஷன் ஆர்டர் மட்டும்தான். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சர்ஷன் ஆர்டர் ப்ரிசர்வ் ஆகலை ஹேஷ் மேப் பொறுத்த வரைக்கும். ஓகே, லிங்க்டு ஹேஷ் மேப் வந்து பார்ப்போம். இப்போ வந்து நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். சிஸ் அவுட் இதில் வந்து ஹெச்ன்னு சொல்லிட்டு தரேன். ரைட் கிளிக் ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ எனக்கு இன்சர்ஷன் ஆர்டர் வருது, எனக்கு ப்ரிசர்வ் ஆகுது. ஓகேவா, எனக்கு நான் எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி வருது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பனானாவை எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து மேலே வைக்கிறேன், இங்கே வைக்கிறேன் அப்படின்னா 312 அப்படின்னு சொல்லிட்டு ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் பாருங்கள், எனக்கு இன்சர்ஷன் ஆர்டர் ப்ரிசர்வ் ஆகுது. தட் மீன்ஸ் நான் எப்படி இன்சர்ஷன் ஆர்டர் நான் கொடுக்குறேனோ எனக்கு அப்படியே வருது. ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், லிங்க்டு ஹேஷ் மேப்பை எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டோட கேட்டலாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து உங்களுக்கு எப்படி வேணும், ட்ராக் பண்ணணும். சரியா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கேட்சி இருந்தால் தான் ட்ராக் பண்ண முடியும். ஓகேவா, ட்ராக் பண்ணணும். அதே டைமில் வந்து நான் என்ன வேல்யூஸ் நான் இன்சர்ட் பண்ணுறனோ என் கேட்டலாகில், ப்ராடக்ட் கேட்டலாகில் நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறனோ அதே மாதிரி தான் இருக்கணும். சரியா, ரேண்டமெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சரியா, நான் எப்படி வந்து ப்ராடக்ட் கேட்டலாகில் நான் எப்படி வந்து நான் வேல்யூஸ்லாம் வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணுறனோ, சரியா, அதே டைமில் நான் வந்து வேல்யூஸை மேப் பண்ணியிருப்பேன். இந்த ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ், இந்த ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ், இந்த ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு மேப் பண்ணியிருப்பேன். சரியா, ஸோ அதை வந்து நான் எப்படி வந்து நான் வந்து ட்ராக் பண்ணணும், அதே சேம் டைமில் இன்சர்ஷன் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்னா எனக்கு லிங்க்டு ஹேஷ் மேப் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் வந்து ட்ரீ மேப். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஹேஷ் மேப் பற்றி ஒரு விஷயம் என்னென்னா, இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் ஹேஷ் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் இன்டர்வியூ கொஷின் இருக்குது. சரியா, நிறையா நீங்கள் சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் ஹேஷ் மேப், ஓகே, இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, நான் இது தனி ஒரு வீடியோவாக போடுறேன். இது ஒரு 6-7 பாயிண்ட் இருக்குது. சரியா, கண்டிப்பாக இன்டர்வியூவில் இந்த கொஷின் இல்லாமல் இருக்காது. ஓகேவா, நீங்கள் ஏதாச்சும் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் வந்திருக்கும் கண்டிப்பாக. அப்போ அந்த ஆன்சர் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. சரியா, நான் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன், இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் ஹேஷ் மேப் என்னன்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். சரியா, ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொஷின் இது. சரியா, கண்டிப்பாக அதை வந்து கேட்பாங்க. சரியா, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் ஒன், ட்ரீ மேப். ஓகே, இது நேம் என்னது, ட்ரீ மேப். பேரண்ட் அந்த மேப்பை பெஸ்ட் சூட்டட் ஆப்ரேஷன் சார்ட்டிங் பேஸ்ட் ஆன் கீஸ். சரியா, ட்ரீ செட்டில் வந்து சார்ட்டிங், ட்ரீ மேப்பில் வந்து சார்ட்டிங் பேஸ்ட் ஆன் கீஸ், அதாவது கீயை வச்சு சார்ட் பண்ணுறது. சரியா, வேல்யூ வச்சு இல்லை, கீ வச்சு நம்ம சார்ட் பண்ணணும். சரியா, ஓகே. ஹெட்ரோஜீனியஸ் கீ வந்து நோ, டூப்ளிகேட் கீ நோ, நல் அக்செப்டன்ஸ் கீ நோ, இன்சர்ஷன் ஆர்டர் நோ. சரியா, ஆஸ் யூஷுவல் ட்ரீ மேப் வந்து சாடிஸ்ட். ஓகே, வேல்யூ வந்து எஸ், அதே மாதிரி வேல்யூ இதுலேயும் எஸ், வேல்யூ இதுலேயும் எஸ். ஸோ டிஃபால்ட் கெப்பாசிட்டி 16, செகண்டரி இன்டர்ஃபேஸ் சீரியலைசபிள், க்ளோனபிள், வெர்ஷன் 1.2, பேக்கேஜ் வந்து java.util பேக்கேஜ். ஸோ ட்ரீ மேப்போட எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். நியூ கிளாஸ் ட்ரீ மேப் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ். இப்போ இதில் வந்து நான் மெயின் மெத்தட் தரேன். ட்ரீ மேப் t equal to new tree map. ஓகே, இப்போ இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ t டாட் புட் இதில் வந்து 1 காமா 1 காமா ரெட்மி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து t டாட்
put 2 comma moto t dot put 3 comma சாம்சங். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ ஒரு 3 வேல்யூஸை நான் கொடுத்துருக்கேன். இப்போ சிஸ் அவுட்டில் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ எனக்கு வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. சரி, இப்போ நான் வந்து டி டாட் புட், அதாவது என்னன்னா இதை வந்து நான் மேலே போடுறேன். சரியா, இங்கே வந்து நான் போடுறேன். ஆனால் கீ வந்து 3 தான். சரி, நான் மாற்றலை, 3, 1, 2ன்னு சொல்லிட்டு தந்து பார்க்குறேன். சரியா, இப்போ பாருங்கள், எனக்கு அகெயின் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு தான் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 0ன்னு சொல்லிட்டு தந்தேன்னா எனக்கு என்ன ஆகும் பார்க்கலாம். ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ எனக்கு சார்ட்டிங் பேஸ்டு ஆன் கீஸ். சரியா, எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் இருக்க கீஸ் வந்து எனக்கு வருது. சரியா, இப்போ நான் இதே வந்து நான் 5, நான் ரெட்மிக்கு வந்து 5ன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்ன ஆகும், ரெட்மி வந்து பின்னாடி போயிடும். பிகாஸ் 2 விட 5 வந்து பெருசு. இங்கே பாருங்கள், சார்ட்டிங் பேஸ்ட் ஆன் கீஸ். சரியா, சரி, இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துலாமா? சரி, இன்சர்ஷன் ஆர்டர் உங்களுக்கு ப்ரிசர்வ் ஆகலை, மாறி மாறி தான் வருது. சரியா, அதே மாதிரி நல் அக்செப்டன்ஸ் உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போது நல் வந்து அக்செப்ட் பண்ணுதான்னு சொல்லிட்டு டி டாட் புட்டில் இந்த மாதிரி நல்க்கு வந்து நான் நத்திங் சொல்லிட்டு தரேன். ஓகே, இப்போ இதில் வந்து பிரிண்ட் பண்ணுவோம் ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ எனக்கு வந்து நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வந்து வருது. ஓகேவா, பிகாஸ் நல் வந்து எனக்கு தரக்கூடாது. பிகாஸ் நல் வந்து எனக்கு ட்ரீ மேப் வந்து எனக்கு அக்செப்டே பண்ணிக்காது. சரியா, ஸோ நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் எனக்கு வருது. ஸோ நல் வந்து இது தராது. சரி, இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி இன்டர்ஃபேஸ் சீரியலைசபிள் க்ளோனபிள் வெர்ஷன் 1.2 பேக்கேஜ் வந்து java.util பேக்கேஜ். இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம ட்ரீ மேப் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபுல் கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் நம்ம கவர் பண்ணியாச்சு. சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லிங்க்டு லிஸ்ட்டுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளை நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.